அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 19, 2025 புதன்கிழமை, குரோதி வருடம், மாசி மாதம் 7ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம் காலை 10:38 வரை இருக்கிறது. துலாம் ராசி, சஷ்டி திதி. இந்த நாள் யாருக்கு சந்திராஷ்டமம்னா காலையில 10:38 வரைக்கும் உத்திராட்டாதி, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். ஒண்ணுமே பண்ணாது, நீங்க தைரியமா இருக்கலாம். அஷ்டமத்துல சந்திரன் நிற்கக்கூடிய நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கமோ அந்த அளவுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. சின்ன சின்ன ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர்லோடு, வேலையின் பழு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நல்லது நடக்கும் பொழுது எல்லாம் அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக கொடுக்குமே தவிர தடைகள் கொடுத்தாலும் வெற்றியை மத்தியானத்துக்கு அப்புறம் கொடுக்கும். அமோகமான நாள். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலையில 10:38 அப்புறம் தான் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துக்கு குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன். அமோகமான நாள். இன்னொன்னு சுக்கிரனுடைய வீட்டுல குருவும் இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது. அதுலயும் ரொம்ப முக்கியமான சூக்ஷமம் பார்த்தீங்கன்னா காலை 10:38 வரைக்கும் ராகு நட்சத்திரம். இன்ஃபேக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்களா இருக்கலாம். வீட்டுல பிராட் மைண்டட் திங்கிங்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயம் படிப்புன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எஸ் தாராளமா படிங்க, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு சொல்றேன், கல்யாணம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் லைஃப்ல முன்னேற்றம் இருக்குன்னு நீங்க சொன்னாலும் அதையும் ஒத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் மைண்ட் ஓப்பனா இருக்கனால எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநலம் ஏற்படும். எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், அதுவுமே எந்த ஒரு தங்கு தடையின்றி பயம் இல்லாமல் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம் சொல்லுகிறது. பொதுவாகவே ஒரு பணம்ங்கிறது ஒரு இடத்துல போட்டு முடக்கிறது, லைக் FD மாதிரி விஷயங்கள், வங்கிகள்ல நம்ம வாங்கக்கூடிய கடனாக இருக்கலாம், திருப்பி செலுத்தக்கூடிய கடனாக இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய நோயா இருக்கலாம், நோய் தீரக்கூடிய அம்சங்களாக இருக்கலாம். காலை 10:38 வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. என்ன பிளான் பண்றீங்களோ அதுதான் நடக்கும். யாருக்கெல்லாம் வீடு வித்து பணம் வர வேண்டுமோ, ஒரு வீடு வித்துட்டு இல்ல நிலம் வித்து நமக்கு பணம் வரணுமோ இல்ல வீடு வாங்கணுமோ, அது எல்லாமே இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய, நாடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம், அது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். முருகப்பெருமான் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. அதுவும் காலையில 10:38 அப்புறம் சூப்பரா இருக்கும். அதான் வேணும். பஞ்சமஸ்தானத்துல குரு நட்சத்திரத்துல போய் மாறப்போறாருங்கிறதே பெரிய ஒரு அனுகிரகம். அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்க லைஃபை மாற்றக்கூடிய விஷயங்கள், பெரிய பெரிய இடங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய மீட்டிங், இதெல்லாம் டப்புன்னு உங்களுக்கு சாதகமா முடியும். யாரை நீங்க மீட் பண்றீங்களோ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தன் வசமாக்கி கொள்ளக்கூடிய நாள். எல்லாருக்கும் அப்படி வராது. 4ஆம் இடத்துல கேந்திரங்கள்ல ஒரு கேந்திரத்துல எப்ப சந்திரன் குரு நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நாள்ல பொதுவா கேந்திரங்கள் ஆக்டிவா இருக்கும். சுகஸ்தானம்னா நல்ல மாடு, பசு மாடு வாங்குறது. விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானதே மாடு தான். ஆடு, மாடு இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் சுகஸ்தானத்துல இதெல்லாம் இருக்கிறது. நல்ல வீட்டுல கிணறு இருக்கணும், நல்ல வீட்டுல சூப்பரான பசுமாடு இருக்கணும். அந்த பசும் பால் எடுத்து நம்ம சுவாமிக்கு அபிஷேகமே செய்யணும். அதுதான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். வீட்டுல நிறைய வேதம் படிக்கணும். இந்த மாதிரி சுகஸ்தானத்துல எப்பெல்லாம் குரு நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரோ உங்க வீட்டுல இந்த மாதிரி நற்செய்திகள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அது இந்த நாள்ல நடக்க போறது அமோகமா இருக்கு. குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த முயற்சியா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான். எதுவுமே நம்ம பயப்படாம ஈஸியா ஜெயிக்கலாம். எந்த கவலையின்றி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். குரு நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது, சந்திரன் நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்கிறது. எப்படி வைஸ் வர்ஸா போட்டாலும் அது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். சுப விரயங்கள் செய்வீர்கள். குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஏதாவது டியூஷன் சேர்த்துறது, இல்லைன்னா நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமா பணம் வரணும்னா வரும். யாரெல்லாம் டேட்டா படிக்கணும்னு இருக்கீங்களோ குழந்தைகள் படிக்கலாம்.
நிறைய பேர் இந்த மொபைல் இருக்கிற டேட்டா வச்சா வந்து நிறைய விளையாட்டு காமிப்பீங்க. இதெல்லாம் இன்றைய நாள் பெரிய சக்சஸ் கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கறது, மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலயுமே இன்றைய நாள் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி. ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி நீங்க நடத்துவீங்களோ தெரியாது, ஆனா நடத்தி முடிச்சிடுவீங்க. அதுவும் ஆஃப்டர் 11 o'clock இஸ் யுவர் டே. காலையில 10:45 வரைக்கும் ஒரு மாதிரிதான் போகும். 10:45 அப்புறம் சூப்பரா இருக்கும். எல்லாமே உங்கள் வசமாகவும் நிறைய பேருக்கு வியாபாரத்தின் மூலியமா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல அந்யோன்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த் நன்னா இருக்கும். நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஸ்வகுரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10:38 அப்புறம் சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பலன் எல்லாமே உங்களுக்கு தான். டுடே இட் இஸ் டோட்டலி ஃபார் யுவர் என்டையர் நல்ல ப்ரெடிக்ஷன் தான் நடக்கும். எல்லாமே நல்லதுதான் நடக்கும். குரு நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வது காலையில 10:38 வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கும், குழப்பங்கள் கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அமோகமான நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த கவலையும் இல்லாம நீங்க பாட்டு உங்க வேலையை பட்டப்பட்டான்னு பண்ணிட்டு போகலாம். ரொம்பவுமே நன்னா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல அண்ணாமலையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு 10:38 அப்புறம் நல்ல விஷயத்துக்கு பயணம் பண்ணுவீங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க வந்து உதவக்கூடிய பிராப்தம். யாராவது வருவாங்க, வீட்டை என் பொண்ணுக்கு கல்யாணங்க, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், என் பொண்ணுக்கு சீர் வச்சிருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கான உதவிகள் நீங்க வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உதவி பண்றதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல காரியங்கள்ல தடை ஏற்படாமல் இருக்கும். பெரிய சக்சஸ், சமூகமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். ஒரு விஷயத்தை எடுத்தா தடை இல்லாமல் நடக்கணும்னா அதுக்கு மெயினா தெய்வ அனுகிரகம் இருக்கணும். இல்லைன்னா நீங்க தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்ல பெரிய பிராயச்சித்தமா மாறும். உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. அமோகமான நாளாக இந்த நாள் மாறப்படுது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். புதிய பிரான்ச்சுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சும்மா ஜாலியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருங்க. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி முழுக்க முழுக்க உங்கள் வசமாகும். எல்லாருடன் நட்பு, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஒரு இணங்கி போகக்கூடிய, நீங்க இலகுவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அத்தனை பேருமே உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள். எங்களுக்கு எதிரியே கிடையாது சார்ங்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த விஷயம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஜெயிக்கும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும், நம்பிக்கை உண்டாகும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள். ஈஸியா ஒரு விஷயத்தை வந்து நீங்க எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் உங்க குருமார்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நாரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல வெற்றி. ஒரு விஷயத்தை எப்படி சமநிலையாக நம்ம அணுக வேண்டும், எப்படி மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட இருந்து எப்படி இந்த வேலையை வாங்க வேண்டும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கைவந்த கலை. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் கூட அமைதியா உங்களால உட்காரவே முடியாது. எப்பவுமே உங்க மைண்ட் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கெட்டிக்காரர்கள் வேலையில் யாருன்னு கேட்டா மகரம் தான். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலை 10:38 அப்புறம் கண்டிப்பா ஒரு சுபகாரியத்துக்கு பிரயாணம் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு பிரயாணம் உண்டு. கணவன் மனைவியோட ஜாலியா எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவீங்க. நல்ல கோவில்கள் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி நாட்கள்ல நிறைய பேருக்கு உதவக்கூடிய பிராப்தம். வேத பாடசாலைகளுக்கு நீங்கள் உதவக்கூடிய பிராப்தம். அதனால அவங்க வேதம் வளர்ப்பாங்க. அதனால உங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதாவது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன் இந்த நாள் சொல்றேன்னா குரு நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது, சுக்கிரனுடைய வீடா இருக்கும் பொழுது படிக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம தானம் பண்றது பெரிய ஏற்றம் கூட. உங்க வீட்டுல நல்ல காரியம், நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் எல்லாமே காலை 10:38 அப்புறம் உங்க வீட்டுக்கு வரும். உங்களுக்கே நடக்கும். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பக்குவத்தை இழக்கப்படாது அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் அவ்வளோ பக்குவமா காய் நகர்த்துவீங்க. அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் அது நடக்காது. ஆனா இன்றைய நாள் உங்களுக்கு அது நடக்கும். லைட்டா அஜீரண கோளாறுகள், நேற்று சாப்பிட்டது மட்டும் கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் கொடுக்கும். அதனால டிஷ்யூம்னு தொண்டை கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போம்.
நல்ல வெந்நீர் சாப்பிட்டு போங்க. எந்தபடியா நெகட்டிவ் எதுவும் நடக்காது. குடும்பத்துக்குள்ள அதாவது எப்படின்னா நல்ல விஷயங்கள் சுமூகமான உறவை கெடுக்கிற மாதிரி கேள்விகள் கேட்காம இருந்தாவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகள்ல ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறதுன்னு அதுல முதல் ராசி லக்னம் கும்பம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜா நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் அன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்தோ. ததாஸ்து. நன்றி.